இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு திருத்துதர்களுடன் இறங்கி வந்து சம வேளையென ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியில் இருந்தும் வந்து பெருந்திரளான மக்கள் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு ஊறியதே. இப்பொழுது பட்டினியா இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்க வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிறந்து இன்புறவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும் போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினர்களுக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த ஆண்டவர் கொடுக்கும் இந்த மறையுரை, சர்மன் ஆன் த மவுண்ட், அந்த மலை மேலே இந்த பொழிவு அவர் கொடுக்கிறார். இது அவருடைய ஒரு சிறந்த சொற்பொழிவு. அவருடைய இந்த பைபிள்லேயே பார்க்கும் பொழுது இதுதான் ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவு. இது லூக்காஸ் நற்செய்தியிலும் இருக்குது, மத்தேயு நற்செய்தியிலும் இருக்குது. ஆனால் இங்கே 4 தான் கூறியிருக்கிறாரு. நற்செய்தியில் எத்தனை? மத்தியுல எத்தனை? இங்கே 4, அங்கே 8. ஆனால் அங்கே அயோக்கேடு என்று சொல்ல மாட்டார், இங்கே தான் அயோக்கேடு. ஸோ நம்ம இதை கொஞ்சம் பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு துறவியர், ஒரு மங்க் ஒரு ஆசிரமத்துக்கு போனார், ஒரு மடத்துக்கு போனார். அந்த மடத்தில் அவர் துறவியராக, ஒரு மங்க சாமியார், குருவானவராக அது ஏதாவது ஆகிறதுக்கு அங்கே போனார். போனோடனே அந்த மடத்தில் ஒரு குரு சொன்னார், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீ பேச முடியும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் பேச முடியும். 3 வார்த்தைகள் தான். 3 வருஷத்தில் ஒரு தடவை 3 வார்த்தை தான் பேச முடியும். அவர் உக்காந்துட்டார். எனக்கு ஆசிரமில் ஓடிக்கிட்டு இருக்குது. 3 வருஷம் முடிஞ்சோடனே அவருக்கு அனுமதி கொடுத்தார் பேசுறதுக்கு. உடனே அவர் சொன்னார், படுக்க கிராஸாக இருக்குது. முடிஞ்சிச்சு 3 வார்த்தை. படுக்க கிராஸாக இருக்குது, 3 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு 3 வருஷம் ஓடுனுச்சு. 3 வருஷம் முடிஞ்சோடனே திருப்பி கேட்டார், இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுப்பான். சாப்பாடு கன்றாவியா இருக்குது. 3 வருஷம், இன்னும் 3 வார்த்தை முடிஞ்சு. அடுத்த 3 வருஷம் முடிஞ்சோடனே அடுத்தது சொன்னார், சொல்லுப்பா,
நான் இப்பயே போகிறேன், இந்த இடத்த விட்டு இப்பயே போகிறேன். உடனே அந்த குரு சொன்னார், நிச்சயமா நீ போய்த்தான் ஆகணும். உன் வாயில் உள்ள வார்த்தையெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தை, கெட்ட வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தையும் வரலையே. நீங்கள் இருந்தால் இப்படி நீ குருவானவர், நீ இது ஒன்றையும் சாதிக்க முடியாது, நீ போன்னு அனுப்பிவிட்டார். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பேச வேண்டியது 3 வார்த்தை. நம்மளாம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னத்தை பேசுகிறோம்? 3 நிமிஷமா? 3 நிமிஷங்களில் 3 வினாடியிலேயே பேசிக்கொண்டு இருக்கின்றோம். எத்தனை வார்த்தைகள்? 1000 கணக்கான வார்த்தைகள் ஒரு நாள். என்ன வார்த்தைகளை பேசுகிறோம்? இறைவனை புகழ்ந்து நன்றி கூறி, ஆண்டவருக்கு எல்லா புகழும் நன்றியும், அவரே மகிமை உள்ளவர், அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்திருக்கின்றார், நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறோமா? அல்ல நிறையா குறைபாடுகளை, நிறையா மற்ற பிரச்சனைகள், அது இது அவன் இவன் இவங்களை பற்றி அவங்கள பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறோம் அல்லவா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஏழையாக இருக்கின்றீர், ஏழையே நீங்கள் பேறு பெற்றோர்கள். இதே போல் எல்லாம் சொல்லிக்கிட்டு வராரு. உன்னை பற்றி மற்றவங்க அநியாயமாக பேசினாலும் சரி, உன்னை ஒதுக்கினாலும் சரி, கீழ்தரமாக பேசினாலும் சரி, ஏழ்ந்து பேசினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நீ பேறு பெற்றோர் என்று. அப்புறம் சொல்கிறாரு, பணக்காரனே நீ ஐயோ கேடு உனக்கு என்று. இந்த வாக்கியங்கள் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. பல வருடத்துக்கு முன்பு ராவாங்கில் நான் இருக்கும் பொழுது, நான் அடிக்கடி கோயிலில் போய் தங்குவேன். அப்போ ஃபாதர் நேடன் இருந்தார். ஒரு நாள் ஒரு 5 மணியை போல், 4 மணி சொச்சம் இருக்கும், திடீர்னு ரோட்டில் கேட்டில் ஒரு பெரிய அடி கேட்டு. இந்த கேட்டை இப்போ ஃபாதர் போய் கேட்டை பார்த்தாரு. கேட்டை அடித்து யாரோ உள்ளுக்கு வராங்க. காடியை அடித்து அந்த கேட்டு மடங்கிருச்சு, உடஞ்சும் போச்சு. சின்ன கேட்டு, இந்த கேட்டு மாதிரி இல்லை. இந்த கேட்டை அடித்தா நீங்கள் உங்கள் காடி தான் போயிடும், இந்த கேட்டு. அப்புறம் ஃபாதர் என்னையும் இன்னொரு பையன் இருந்தார், 2 பேரையும் எழுப்பினார். ஏய் ஐயா, எருமை நடக்குது வாங்கன்னு. நாங்களும் போனோம். 3 பேர் வராங்க உள்ளுக்கு. 4:30 மணி போல், காலையில் 4:30 மணி. எல்லாம் போது அப்படியே தண்ணி தள்ளுது, அப்படியே ஃபாதர் அப்படின்னு ஃபாதர்கிட்ட பேசுகிறாங்க. ஃபாதர் கதவை திறந்தார். கதவை திறந்தோடனே 3 பேரும் நல்லா பயங்கரமான தண்ணி போட்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஃபாதரை 3 பேருக்கு ஒரு அளவு பிடிக்காது ஃபாதர். ஏதோ அவங்கள இந்த இளைஞர்கள் இருந்தாங்க, அப்போ 20 வயசு சொச்சம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ ஃபாதர் என்னமோ காலத்தில் அவங்க 3 பேரையும் ஒதுக்கிட்டார் அந்த அந்த ஈடுபாடுலேருந்து. அப்போது அந்த வைராக்கி, அந்த கோபத்தை வைத்துக்கிட்டு வந்தாங்க உள்ளுக்கு. கேட்டாங்க ஃபாதர்கிட்ட, யூ திங்க் யூ ப்ரீச் யூ வெரி பீக்கா? தண்ணி போட்டோன்னே இங்கிலீஷ் தானே வரும். உடனே ஃபாதர் நிற்கிறார், அப்படியே பேசாமல் நிற்கிறாரு. நாங்கள் 2 பேரும் அங்கே நிற்கிறோம், அப்படியே பயல்வான் மாதிரி. நாங்கள்லாம் குச்சி ரேட் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற ஃபாதரை பார்த்து. ஒருத்தர் ஃபாதர் அங்கே ஒரு வாங்க இருக்குது, காலை அது மேலே வச்சுட்டு யூ திங்க் வாட் அப்படின்னு என்னமோ பேசினார் இங்கிலீஷில். ஃபாதர் பேசாமல் இருந்தார். ஒருத்தர் உடனே கோயில் திறந்துருந்துச்சு, அந்த கோயிலில் அவளை பூட்டுறதில்ல, திறந்து உள்ளுக்கு போயிட்டு ஆர்கன் விளையாடுறாரு. அவர் மியூசிஷியன், ஆர்கன் அப்படியே தட்டி விளையாடிட்டு இருக்காரு. அங்கே ஓடுது மியூசிக், அங்கே ஓடுது. இன்னொருத்தர் அங்கே நின்றுட்டு இன்னொரு சில பாஸ்டருங்க பேசுகிறாங்க. அப்புறம் 3 பேரும், இன்னொரு பையன் எனக்கு கூட உள்ளது, அவர் அவர் கோவம் வந்துருச்சு, அடிக்க ஃபாதர் பையனை போட்டு நிப்பாட்டினார். எல்லாம் சம்பவம் முடிஞ்சிட்டு ஃபாதர் ஒரு போலீஸ் சிசி ஒருத்தர் இருந்தார், அவர் கூப்பிட்டாரு. அவரும் வந்தார், ஃபாதர் கிளாரன்ஸோட அப்பா. அவரும் வந்தார். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ அவர் இல்லை போகலை, அங்கே இருந்தாங்க. அப்போது அவர் வந்துட்டார். அதுக்குள்ளே அவர் ஒரு தடி, இந்த இந்த கோல்ஃப் கம்பு வச்சுருந்தார், கிளப் கையில். அவரை ஏசுகிறாங்க, ஓ நீங்கள் இந்த கம்பு வச்சுருந்தா உங்களை பயந்துருவோமோ அப்படின்னு. அப்புறம் அந்த நகல்வெல்லாம் முடிஞ்சிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் சொன்னார் ஃபாதர்கிட்ட. ஃபாதர் சொன்னார், பரவாயில்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாங்க 3 பேரும். அப்புறம் ஃபாதர், நான் குருவானவர் ஆசைப்படுறேன் அந்த நேரத்தில். ஃபாதர் என்னை திரும்பி கேட்டார், என்னை திரும்பி பார்த்து கேட்டார், சாமியார் ஆக போகிற? நீ சாமியார் ஆகணுமா? இந்த மாதிரி சம்பவம்லாம் சாமியாருக்கு நடக்கும், தைரியம் இருக்கிறியான்னு கேட்டார். சரியாக இருக்கிறோம் ஃபாதர்.
இந்த நிகழ்வை இது ஏன் இந்த சம்பவம் எனக்கு வந்துச்சுன்னா, இப்போ இந்த நற்செய்தியில் படிக்கும் பொழுது உன்னை பல பேர் சொல்லுவாங்க. குருவானவர் மட்டும் இல்லை, உங்களை கூட தான். நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்போ நீங்கள் இயேசுவோட பிள்ளையா ஆகிட்டீர்களோ, இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், என்னுடைய சிலுவையை தூக்கு என்று. தயாராக இருக்கிறீர்களா? உண்மையானவே பிள்ளையாக இருந்தால், இயேசுவோட பிள்ளையாக இருந்தால் எதையும் தாங்கிக்க இதயம் இருக்கணும். இதயம் தாங்கும் இதயம் என்று சொல்லும் பொழுது அப்படி கங்குன்னு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் மனம் தளரக்கூடாது. ஏனென்றால் எப்போ நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு ஆளாகிறீர்களோ, நீங்கள் பேறு பெற்றோர். யூ ஆர் பிளஸ்ட். whatever may come your way, எவ்வளோ நீங்கள் தாங்கிக் கொண்ட அந்த பக்குவம் உங்களிடம் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளோ நீங்கள் பேர் பெற்றோர்கள். மனம் தளர வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். யாராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் சில சமயத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் வரும். சில பேர் வறுமையில் இருப்பார்கள். அந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் என்று. அப்போ நம்ம வாழ்க்கையில் துன்பம், துயரம், எனக்கு காசு இல்லாமல் போகலாம், சில பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாத்துலேயும் அவர் என்ன சொல்கிறார்? பேர் பெற்றோர் என்று. அப்போ அன்பார்ந்தவர்களை, எப்போது நீங்கள் ஒருவர் இயேசுவை பின் செல்லும் பொழுது, நீங்கள் அவருடைய வழியில் போகும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் வந்து சேரும். வரணும். வராவிட்டால் நீங்கள் முழுமையான சீடர் அல்ல. அப்படி அது வந்துவிட்டால் நீங்கள் பேறு பெற்றோர். அதனால் எதுவுமே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம மனம் தளரக்கூடாது. தைரியமாக உறுதியாக இருக்கணும். ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் உங்களுள் வருகின்றது. அதே போல அப்போ ஃபாதர் சொல்றீங்க, இந்த பணக்காரெல்லாம் எப்படி? பணக்காரெல்லாம் ஐயோ கேடுன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ பணம் இருக்கிறவங்களாம் தப்பா உள்ளவர்களா? இல்லை. செல்வாக்கில் உள்ளவர்களை அவர் ஐயோ கேடு என்ன சொல்றாருன்னா, நீ பணக்காரன் என்றால் நீ தப்பானவன் இல்லை சொல்லலை. பணக்காரன் தன்னுடைய பணத்தை கடவுளை போல கருதி கொண்டு அந்த பணத்தையே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுதான் ஐயோ கேடு. உங்கள் இடையிலேயே சில பேர் இன்னும் கூட வசதி உள்ளவர்கள், வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறோமா? கொடுக்கிறோமா? ஆலயத்தில் கொடுக்காதனாலும் பரவாயில்ல, ஏழைங்களுக்கு கொடுக்குறோமா? எவ்வளோ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம்? இன்னும் அதிகமாக பறித்து கொண்டு இருக்கிறோமா? இன்னும் அதிகமாக தேவை 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 என்று இருக்கிறோமா? அல்லது தாராள மனசு, செல்வாக்கு வசதி உள்ளவங்கள் இன்னும் கூட கொடுக்கணும், கொடுத்து ஆவணம், இல்லாவிட்டால் உனக்கு ஐயோ கேடு. அதான் சொல்றார் ஆண்டவர். பணம் இருக்கிறது அது தப்பல்ல. பணம் உங்களுக்கு கடவுள் நிறைய கொடுக்கிறார் என்றால் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். பணம் இருக்கிறவர்கள் தப்பு அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த பணத்தை எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம், எப்படி அது செயல்படுகின்றோம்? நிறைய பணக்காரருக்கு வழி உண்டு, மனசு இல்லை. ஏழைகளுக்கு மனசு இருக்கு, வழி இல்லை. ஸோ நீங்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறீங்க? ஸோ இதுதான் ஆண்டவர் நம்மளிடம் கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஐயோ கேடு என்று சொல்லும்போது இந்த அடிப்படையில் தான் அவர் சொல்கிறாரு. பணம் இருக்கிறது தப்பு அல்ல, ஆனால் அதை பயன்படுத்துறது தான். இன்னும் எனக்கு இவ்வளோ போதும் என்று ஒரு வார்த்தை இருக்குல்ல, போதும் என்றது யார் வார்த்தையும் வராது. சாப்பாடு ஒண்டி தான் போதும் என்று சொல்லுவோம், மற்றது ஒன்றுமே போதும் என்று சொல்ல மாட்டோம். மற்றதெல்லாம் வேணும் வேணும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் தான். அப்போ அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பேர் பெற்றோர்களா, நீங்கள் ஐயோ கேடு உள்ளவர்களா? இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். நாம் கொஞ்சம் நினைத்து பார்ப்போமே, நான் எப்படி வாழ்கின்றேன்? நான் ஆசீர்வாதம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சவால்கள் வரும்பொழுது அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு பக்குவமாக இருங்கள். ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கு. முணுமுணுக்காதீர்கள். போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க, இவங்கள்ட்ட சொல்ல தேவையில்லை, வந்தே சேரட்டும். ஆனால் கடவுள் உங்களை தூக்கி கொண்டே இருப்பார், உங்களை ஏந்தி கொண்டே இருப்பார். ஏனென்றால் அதுதான் நற்செய்தியில் சொல்லியிருக்கிறார் நம்மிடம். அப்போ இயேசு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, தன்னுடைய கவனமெல்லாம் தன்னுடைய சீடர்கள் மேலே அவர் வைத்து பேசினார். அப்போ அவருடைய சீடர்கள்ட்ட சொல்கிறாரு, உனக்கு தான் இந்த படிப்பினை, நீ தயாராக இரு, நீ என்னுடைய சீடராக இருந்தால் இது நடக்கணும், உனக்கு நடக்கும், ஜாக்கிரதை, கவனமாயிரு என்று சொல்கிறார். நாம் எல்லாம் அவருடைய சீடர்கள், மற்றவங்க மாதிரி அல்ல. நம்ம கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது வித்தியாசமாக இருக்கணும்.
அந்த வித்தியாசமான வாழ்க்கையை அடையிறதுக்காக அவருடைய கிருபை போதும். அவருடைய கிருபை நாடுவோம். இந்த திருப்பலியில் அவரிடம் ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கூடக்கூடியாக இன்னும் வந்து சேரும். ஆமீன்.